Hi friends, welcome to my channel. வாங்க friends, sums பார்க்கலாம். -2, -4, -6, etc. போட்டுட்டு -100 என்ற கூட்டுத் தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது நம்ம இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இறுதி உறுப்பிலிருந்து அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இறுதி உறுப்புலேருந்துன்னு கேட்டிருந்தாங்கன்னா லாஸ்ட்லேருந்து 12வது உறுப்பு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், -100 ஃபஸ்ட்டு உறுப்பாக எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இது 99 போடணுமா 98 போடணுமா நமக்கு டவுட் வரும் இல்லையா. அதை நம்ம ஃபஸ்ட்டு இங்கே எந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். 2, -4ன்னு எடுத்திருக்காங்களா, அப்போ 2 இன்க்ரீஸ் ஆகுது. 2, 4, 6 2 இன்க்ரீஸ் ஆகுது. மைனஸ் எல்லாத்தையும் காமனாக வருது. அப்போ 2 இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம இங்கேருந்து என்ன பண்ணணும், 2 அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அது இங்கேருந்து போகும்போது அது டிக்ரீஸாக தெரியும், நம்மளுக்கு குறைச்சிக்கிட்டே போகணும். 98, 96 இப்படியே போய்கிட்டே இருக்கும். போயிட்டே இருந்துட்டு இங்கேருந்து பார்க்கும்போது அது லாஸ்ட் உறுப்பு 100. நம்ம இந்த சைட்லேருந்து வரும்போது லாஸ்ட் உறுப்பு என்னவாக இருக்கும், -2 இருக்கும். சரிங்களா. இந்த ஸ்டெப்பு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுட்டாலே சம்ஸை ஈஸியாக நம்ம போட்டலாம். சரிங்களா. இப்போ உறுப்புகள் கூட்டு தொடர் வரிசையில் உறுப்புகளுக்கான வாய்ப்பாடு என்னென்னா tn ஈக்குவல் a + n-1 × d. இதுதான் ஃபார்முலா. எண்ணாவது உறுப்புக்கான வாய்ப்பாடு இதுதான். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு உறுப்பு ஃபஸ்ட்டு உறுப்பு ஏவுக்கு எடுத்துக்கணும். a = -100. இங்கே என்னவா இருக்குது, ஃபஸ்ட்டு உறுப்பு -100. ஓகேவா. -100 குறி ரொம்ப இம்பார்ட்டன்ட். டி வேணும்னா செகண்ட் உறுப்பு மைனஸ் ஃபஸ்ட்டு உறுப்பு d2 - d1. ஓகேங்களா. அப்போ d2 இங்கே என்னவா இருக்குது, -98. இது சம்மில் வர மைனஸ். இங்கே d1 என்னவா இருக்குது, -100. அப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸையும் பார்த்தீங்கன்னா என்னவாகும், -× +100. ஓகே. இப்போ ஈக்குவல் இந்த 100லேருந்து -80 போயிடுச்சுன்னா 100லேருந்து -98 போயிடுச்சுன்னா 2 வரும். பெரிய குறி ப்ளஸ்ஸு. சரிங்களா. இப்போ நம்ம டி கண்டுபிடிச்சிட்டோம். டி என்னவா கண்டுபிடிச்சிருக்கோம், 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ என்ன கண்டுபிடிச்சோம், ஃபஸ்ட்டு உறுப்பு -100. சரிங்களா. இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 12வது உறுப்பு d12 கேட்குறாங்க. அப்போ d12 கேட்கும்போது அதுக்கு ஃபார்முலா a + n-க்கு என்ன போட்டுப்போம், அதாவது இங்கே 12 -1 × d. அப்போ ஏவுக்கு என்ன போட்டுக்கணும், -100 ப்ளஸ் இங்கே 12ல் 1 போயிடுச்சுன்னா 11 × d என்ன போட்டுப்போம், 2. சரிங்களா. இப்போ -100 இது 11 × 2 ப்ளஸ் 22. 100ல் 22 போயிடுச்சுன்னா -78. அப்போ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். therefore ஆன்சர் -78. புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான மெத்தடு தான். இதை ஒரு தடவை நம்ம இது சம்ஸை ஒரு டைம் புரியலைன்னா செகண்ட் டைம் ரீட் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா. இறுதி உறுப்பிலிருந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்லேருந்து அதை 2 டிக்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சம்ஸை ஃபார்முலா மெத்தடில் கொண்டு வந்துட்டாலே ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.